இந்த ஐயனார் துணை சீரியல்ல சோழன் பண்றதுதான் கரெக்டா அப்படின்னு நினைச்சு அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. நிலா நம்ம புரிஞ்சுக்கினால கூட அவர் புரிஞ்சுக்கல. நிலாக்கு இந்த விஷயம் பிடிக்குமா இல்லையா, இது அவளுக்கு விரும்பலாம் இல்லையான்றது கூட தெரியாம அவர் பாட்டு வீடு பார்த்துட்டு வந்து நிலா கோபப்படுற மாதிரி பண்றாரு. நிலா எனக்கு அந்த புது வீடு பாக்குறாங்க, அந்த சீன் தான் காட்டுறாங்க. சோ நான் முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நிலா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ நீங்க என்ன நினைச்சீங்க இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சோழன் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்கறாரு, இது போல நான் இன்னைக்கு நிலா வீடு பார்க்க கூட்டு போறேன் அப்படின்னு. எல்லாரும் முச்சுமே சோகமா இருக்கு, எல்லாரையும் மாத்தி மாத்தி கேட்கறாரு. என்ன ஆச்சு, நான் உங்க போறது பிடிக்கலையா, நீ கவலைப்படாத, நான் பக்கத்துல தான் பாக்குறேன், நான் கண்டிப்பா வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நிலா வராங்க. நிலா வந்து என்ன சின்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல சும்மா பல்லவனோட காலேஜ் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியே ஏன் மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு, எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல நிலா, நீ கிளம்பு, நான் கொஞ்சம் வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்க கூட்டு போறோம் அப்படின்னா, அது சர்ப்ரைஸ் வா போல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவங்க அண்ணனுங்களுக்கு அவங்க தம்பிங்களுக்கு யாருக்குமே மனசு இல்ல. சோழனை பிரியணும்ன்றது வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நிலா பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படுறாங்க. ஏன்னா நிலா அவ்வளவு க்ளோஸா அந்த குடும்பத்தோட இருக்காங்க, அது ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஒரு வழியா பேசி நிலா அந்த புது வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு எல்லாத்தையும் காட்டுறாரு. நிலா ரொம்ப ஷாக் ஆகுது, என்ன இவர் வீடெல்லாம் பாத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூம் இருக்கு, இங்க 2 ரூம் இருக்கு, இதுல மாஸ்டர் ரூம் இருக்கு, இதுல சின்ன ரூம் இருக்கு, இங்க கெஸ்ட் தங்கிக்கலாம், இங்க நம்ம தங்கிக்கலாம், இங்க ஏசி இருக்கு, இங்க ஃப்ரிட்ஜ் போடலாம், வாஷிங் மிஷின் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையா இருக்கிறாரு. இல்ல எதுவுமே காதுல வாங்கல. யாரு கேட்டு நீங்க முடிவு பண்ணீங்க, யாரு கேட்டு நீங்க இது பண்ணீங்க, எடுத்ததா தான் கேக்குறாங்க. 2 பேரும் வாழ போறாங்க, நீங்க என்ன கேட்டுக்கணும், நீங்க பாட்டு முடிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன அப்படின்னு. உங்க அப்பா இப்படி எல்லாம் பேசுறாரு, அவர் வீடு பார்த்து வைக்கிறேன்றாரு, நான் தான் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்தேன், நான் தானே உங்களை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் எனக்கு பாருங்க வீடு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1000 விஷயம் சொல்றாரு. அப்படின்னு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட தான் அவருக்கு பிடிக்கும். அதுக்காக உங்க என்ன வீடு இங்க போயிட்டீங்களா அவர் கேட்கறாருன்றதுக்காக, அவர் சந்தோஷப்படுறதுக்காக ஏன் சொல்ல பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த வீடு இது பண்றதுக்கு காசுல உங்களுக்கு எங்க வந்தது அப்படின்னா, கடன் வாங்கணும் அப்படின்னா, ஓ கடன் வாங்கி நீங்க பண்ணுவீங்க, தேவைக்கு ஏற்றது பண்ணா பரவாயில்ல, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதுக்காக நீங்க எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதை அட்வான்ஸ் வாங்கிட்டு அட்வான்ஸ்க்காக நீங்க கொடுத்த காசு வாங்கிட்டு வீடு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல நிலா கிளம்புறாங்க. கிளம்பும்போது அவங்க ஹவுசர் பார்த்துட்டு என்ன ஆச்சுமா, ஓகே உனக்கு வீடு அப்படின்னா அவங்க ஹவுசர் கிட்ட எதுவுமே சொல்லாம அங்க நிலா கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதோட வெளியில வந்துட்டு நிலா வந்து கார்ல உட்காந்து பேசுறாங்க. என்ன சொல்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கிட்ட நீங்க ஏதாவது கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லணும், எனக்கு ஏதாவது பிரச்சனை உங்ககிட்ட சொல்லணும், நான் இங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னா நானே உங்ககிட்ட வந்து சொல்லுவேன், நம்ம அதை பத்தி பேசலாம், அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம். நான் என்ன சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க, தேவைக்கு கடன் வாங்கலாம், இது தேவையில்லாத வேலை, இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம குடும்பத்தோட இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டுக்கு எல்லாத்தையும் பார்த்து எப்படி பண்ணலாம், நான் பார்த்து செலவு பண்ணுது, நீங்க இப்படி தேவையில்லாத வெட்டி செலவா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழனுக்கு வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல நிலா, நான் உன் நல்லதுக்காக தான் சரி, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு. நாங்க நல்லா தான் இருக்க சொல்ல, நான் சொன்ன உங்ககிட்ட விருப்பம் இல்ல, எனக்கு அங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டுட்டு எது வந்தாலும் பண்ணுங்க, நீங்க ஆல்ரெடி சந்தோஷமா தான் வச்சிருக்கீங்க, இது தனியா தான் வீடு போனதா சந்தோஷம் இருக்குதுன்னு கிடையாது, ஒரு இது அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து வீடு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவங்க வீட்டு கிளம்பிடுறாங்க. அதுல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சும்மா இல்லாம அவருக்கும் விஷயம் தெரியுன்றதை காட்டிக்கிறாரு. என்னப்பா வீடு தான் பாத்தி ஒரு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நிலா அப்படியே ஷாக், அண்ணா அப்ப உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, சோழன் என்கிட்ட சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாரு. எல்லாருமே ஒரு ஷாக்கா பாக்குறாங்க. நிலா அப்படியே சோழனை முறைக்கிறாங்க. சோ அதுதான் நாளைக்கு போடுற மாதிரி காட்டிருக்காங்க. சோ நாளைக்கு தான் தெரியும் எல்லாருமே சேர்ந்து எப்படி ரவுண்டு கட்டி அவர் சோழன் அடிக்க போறாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி போற கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.